ராமர் 14 வருஷம் கானகம் போறது மதம் சந்தரிக்க கூடியது ஆரணி காண்டம். சரிங்க. அதுக்கு அடுத்தது ஆரணி காண்டம் முடிந்த உடனே சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்றால் சீதையை ராவணன் கொண்டு செல்வது, தூக்கிட்டு போறது. அடுத்தது கிஷ்கிந்த காண்டம். கிஷ்கிந்த காண்டம். சீதை தூக்கிட்டு போன முன்னாடி ராமன் சீதையை தேடி இந்த சீதையை காப்பாற்ற உதவி செய்வாங்களா அப்படின்னு வருது கிஷ்கிந்த காண்டம். இதுதான் கிஷ்கிந்த காண்டம். கிஷ்கிந்த காண்டத்தை நாடகம் ஆடிட்டு. சரிங்க சரிங்க. இந்த கிஷ்கிந்த காண்டத்தில் வேட்டு வள தெரியாது ஒவ்வொருத்தருக்கு. இது கிஷ்கிந்த காண்டம். இந்த கிஷ்கிந்த காண்டத்தில் இந்த கிஷ்கிந்த காண்டத்தில் வாணி மோட்சம். ஆமா. இந்த நாடகத்தில் நான் என் பேர் என்ன, வேற என்ன, நான் எப்படி எல்லாம் வளர்ந்தவன், எப்படி வளர்ந்தவன், என் உறவுகள் யார், யாரு, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நோக்கி யார் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க கேட்கலாம். ஆமா, ஒரு டீ வாங்கிட்டு வரக்குள்ள நான் வானர கூட்டத்தின் தலைவன். சரிங்க. பகுதி மனித உடல், பகுதி மிருக உடல். நாங்க வானரம்னா என்ன, குரங்கு கூட்டம். குரங்கு கூட்டம். இந்த குரங்கு கூட்டம் எத்தனை சேனை, எத்தனை நிறைய 70 சேனை படப்பட்ட. கொஞ்சமா நஞ்சமா அள்ளி போட்டதெல்லாம் அதே. அதாவது எத்தனை பலி வேணா தீர்த்துடலாம். ஆமாங்க. இந்த குரங்கு பலி தீர்க்க முடியாதுங்க. குரங்கு பலி கோடி பலி சொல்லுவாங்க. ஆமாங்க. அதே மாதிரி குறவர் கூட்டமும் குரங்கு கூட்டமும் ஒண்ணு. ஆமா சாமி. குறவர் கூட்டமும் குரங்கு கூட்டமும் குறவர் கூட்டமும் கோர்ட்டுக்கு போனாலும் தீராது, வேலைக்கு ஆகாது. ஆமா சாமி. என்ன ஒரு ஊர்ல ஒரு கதை ஒண்ணு சொல்றீங்க, பெரிய பண்ணைக்காரனா இவன் என்ன பண்ணிட்டான், பெரிய தோட்டம் வச்சு இந்த தோட்டத்துல சில குரங்குகள் இருந்துச்சா. எங்களுடைய கதை தான், நாங்க முன்ஜபத்துல இப்படி வாழ்ந்துருக்கிறோம். இந்த குரங்கு கிட்ட நான் வெளிநாடு போறோம், இந்த தோட்டத்தெல்லாம் பாத்துக்காங்க சரி அப்படின்னு குரங்கு கையில இந்த தோட்டத்தை ஒப்படைச்சு போயிட்டானோ. யாரு, பண்ணைக்காரன். இந்த பண்ணைக்காரன் போன பின்னாடி இந்த குரங்கு என்ன பண்றதான், இந்த செடிக்கு எப்படி தண்ணி ஊத்துறதுன்னு தெரியல. சரி சரி சரி. இந்த குரங்கு தெரியல, அது என்ன பண்ணும் பாவம். பண்ணைக்காரன் பண்ண பாரு விட மம்முட்டி எடுத்து அதுவும் பாரு போட்டுக்குது. பண்ணைக்காரன் நாட்டமே. ஆமா, பாரு போட்டு பூரா செடி ஒண்ணுமில்லாது பண்ணி போச்சு. என்ன காரணம், என்ன காரணம், மனிதனுக்கு 5 அறிவு. ஆமா. மனிதனுக்கு 6 அறிவு. ஒரு மிருகத்துக்கு 5 அறிவு. ஆமாங்க. அதுல 2 அறிவு தான். சரி சரி. ஒண்ணு சாப்பிடறதுக்காக போராடும், ஒண்ணு ஒருத்தர் கெடுத்துறதுக்கு போற. 2 விஷயம் அது தெரியும். சரிங்க. அப்படி இந்த குரங்கு செய்த நினைத்து பூரா செடியும் புடிங்க போடுச்சு. வந்து பார்த்தா பண்ணைக்காரன் இந்த குரங்கு நம்பி நம்ம பேர்பட்ட வேலையை கொடுத்துட்டு போனோமே, இந்த குரங்கு போலி கொலநாசம் ஆகி போச்சு, நம்ம தோட்டமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி தலை மேல மண்ணொலி போட்டு அவனே உட்கார்ந்தான். அந்த மாதிரி நாங்க வானர கூட்டம், எங்களை எதிர்த்து யாரும் தப்பிக்க முடியாது. எப்படி எதுக்கு முடியலையே, நான் தான் 300 வாங்கி போயிட்டு இருக்கேன். அதனால இந்த வாழை மாற்றத்திலே என்ன உரைக்க நேர்வா சொல்லுங்க, கேட்கலாம் சொல்லுங்க. அண்டமும் மண்டமும் அண்டமும் விட்டமும் அகிலமும் பொறிபறக்கக்கூடிய மகாபலசாலி. சரிங்க. மாவீரன் பூலோகம் பூலோகம் நலலோகம்
வெற்றிவேல் 14 புகழும்படியாகிய மகாவீரன் வானர தலைவன் என் பெயரோ வாலி. சரி தம்பிடா மத்தாலக்காரா என்னத்த வாரிக்கிட்டு போயிடும் கடைசி காலத்துல பாடுறா உனக்கு என்ன கேதியா நீ ஏன் இப்படி படுத்து கிடக்குறீங்க வாழ்வா எத்தனை வாழ்றா வச்சுட்டு எந்திரிச்சு உக்காருங்க எந்திரிச்சு உக்காருங்க ஓ எந்திரிச்சு உக்காரு அந்ததுல இருந்து இப்படி ஆட்சிபத்துல கிடக்குறா அப்படி ஐயா வலிமை கொண்ட மகாவீரன் வாலி என்றார் என் அண்டமும் அகிலமும் என்னை கண்டால் என்ன நடக்குமோ விடியத்துக்குள்ள என்ன கேட்கிறாய் பகவானே? என்னடா கேட்கிறாய்? ஏற்பட்டமா வீரம் கொண்ட வாலி பகவானி. ஆஹா, உன்னுடைய தாய் தந்தை இந்த பெற்ற வீரனை பெற்ற தாய் தந்தை யாரு? என் தாயார். யாருங்க? என் தந்தையார். யாருங்க? என்னை